GUI இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. பையன் சாதிச்சா நாட்டுக்கே பெருமை தேடி கொடுப்பார். திருமணம் கூட ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது 2021 தோணுச்சு. ரொம்ப வறுமையான காலகட்டத்திலிருந்து வரும்பொழுது சிறு வயசுலேருந்தே நிறைய டிஸ்கிரிமினேஷன்ஸ் வந்து லைஃப்பில் நான் பார்த்துருக்கேன். நான் ஒரு ஃபீல்டு பாலிடிக்ஸ், மக்கள் எங்கே வறுமை இருக்கோ அந்த இடத்துல ஒர்க் பண்ணணும்னு நினச்சேன். இன்றைக்கும் மக்களுடைய போராட்டத்தில் முதல்ல வந்து நிற்கக்கூடிய கட்சி வந்து இந்த அமைப்புகள் தான். காதலுங்கிறது ரொம்ப சாதாரணமான ஒரு இயற்கையான விஷயம். ஆனால் காதலிக்கிறது கூட இந்த கம்யூனிட்டியில் தான் காதல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள்லாம் வந்து மிகப்பெரிய கொடுமையான ஒரு விஷயம். சொன்னேன் நான், இந்தியா கூட்டணியுடைய மீட்டிங் வந்து பப்ளிக் மீட்டிங் வந்து இந்தியாவில் வந்து எங்கேயுமே நடத்தினதே கிடையாது. அதுக்கான எல்லா வேலைகளையும் ஆரம்பிக்க சொல்லியிருந்தாரு. கடைசியில் ஜனவரி 26 ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ அன்னைக்கு வந்து இந்த மாநாடை வந்து பெருசாக நடத்தணும். ஜனவரி 26 பார்ட்டியில் இணையிறோம். ஆமாம், 90கள்ல இருந்து ஒர்க் பண்ணவங்களாம் இருக்காங்க, கஷ்டப்பட்டவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்களால ரீச் பண்ண முடியாத இடத்த ஒரு மாசத்துக்குள்ள நமக்கு சாத்தியமாயிடுச்சு. பிறப்பின் அடிப்படையில் என்னை வந்து கீழே அமுக்காதீங்க. எனக்கான அறிவு இருந்த என்னுடைய தலைமுறைக்கான அறிவு வந்து நீங்க வந்து பிறப்பால இவனுக்கு அறிவு இல்லைன்னு சொல்லாதீங்கிறது தான் அவருடைய தாட். பேசிக்கா இப்படி தானே பேசுவாங்க. நம்ம என்ன போய் புது மக்கள்கிட்ட பேச முடியும்? அம்பேத்கருங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு பரவல. ஏன் பிரதம மந்திரியே வந்து நான் வந்து அவரை தலைவராக பார்க்குறேன்னு சொல்லக்கூடிய, அவரை இக்னோர் பண்ண முடியாத வந்து ஒரு விஷயம் எங்கேருந்து வருதுன்னா அவருடைய சிந்தனை, அவருடைய அறிவு, அவருடைய பிறப்பு இல்லை. எங்கே பார்த்தாலும் அவர் சிலையை வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் கூண்டுக்குள்ள இருக்கு, ஊர்களில் இருக்கிற சிலை. மாற்றங்கள் வரும். நீங்கள் 60 வருஷத்துக்கு முன்னாடி பராக் ஒபாமா வந்து ஆப்பிரிக்க அமெரிக்கன் வந்து பிரசிடென்ட் ஆக முடியும் நீங்கள் நினச்சி பார்த்துக்க முடியுமா? சமூகம் சிந்தனையை மாற்றியது. அதுக்கு ஒரு தலைவர் கஷ்டப்பட்டார். ஆனால் திருமாவளவன் இன்னும் முதல்வராக முடியுமான்னா ஒரு சந்தேகம் தானே, ஒரு கேள்வி தானே. மக்களோட சிந்தனை மாறுச்சுன்னா ஒரு நல்ல தலித்தும் முதல்வர் ஆகலாம். விளையாட்டு வீரனா இருக்கும் பொழுது, நான் விளையாட்டு வீரனா இருக்கும்போது என் கூட இருந்தவங்க யாருமே ஜாதினா என்ன, எந்த விளையாட்டு வீரனுக்கும் தெரியாது. எங்களுடைய தலைமுறைகள் ஜாதியை பெருசா பாக்குறது. காலேஜ்ல ஹாஸ்டல்ல ஓகே சார், ஊர்ல கிராமத்துல மாறும். கயிறு கட்டிட்டு கரெக்டான ஒரு எஜுகேஷன் சிஸ்டமும் கரெக்டான ஒரு ஹையர் எஜுகேஷன் அவங்களுக்கான வேலை வாய்ப்புகளை நம்ம உருவாக்கும் பொழுது சார், ஸ்கூல் பசங்க வீடு போய் வெட்டுறாங்க. ஸ்கூல் புதிய தலைமுறை தான் அவங்களும். அந்த குழந்தைங்களோட எண்ணத்தை மாற்றக்கூடிய நபர்கள் யாராச்சும் அங்கே இருந்திருப்பாங்க. அதுதான் ஐடென்டிஃபை பண்ணுறோம். இல்லை சார், ஆனால் வீட்டில் ஜாதியை சொல்லி வழங்குறாங்க. இந்த ஜாதி நமக்கான ப்ரைடு. இது குடும்பங்கிற சிஸ்டமே இதை கடத்துறதா தானே இருக்கு. சரி, பெருமை கொள்றதுனால வந்து உங்களுக்கு ஒரு உயர்வு கிடைச்சிருச்சா? இன்னும் வறுமையில தான் இருக்கும். பெரியாரினுடைய கொள்கைகளை சேர்த்து திமுக, அதிமுக இன்னும் கட்சிகள் இருக்கு. இதுதான் நமக்கு தாட். இந்த தாட்டுக்காக தான் நம்ம வரோம்னா அதுக்கு ஏன் விசிகே? என்னுடைய நோக்கம் காலனிக்குள்ள போகணும். அந்த காலனியோட ஸ்ட்ரக்சர் என்ன மாதிரி பாலிசிஸ் மாற்றணும் அப்படின்லாம் கவர்மெண்ட்டுக்கு கீழ இருந்து அரசியல கொண்டு வரணும். கீழ இருந்து நாங்க அதை தான் செஞ்சுட்டு இருக்கோம்னு பாஜக கூட சொல்லுது. தமிழ்நாட்டு சூழலுக்கு விசிகாவை ஒரு முதன்மை பார்ட்டியா கொண்டு வந்துட முடியும். கண்டிப்பா ஒரு 10 வருஷத்துல விசிகா எந்த இடத்துல இருக்கும்? கண்டிப்பா சென்ட்ரல்ல ஒரு மினிஸ்டர் கண்டிப்பா இருப்பாங்க. கண்டிப்பா கூட்டணி ஆட்சி முறையில் இருப்பாங்க. ஏன் திருமாவளவன் அவர்கள் வந்து துணை முதலமைச்சராக கூட ஆவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவளை பத்தி கடந்த காலங்களில் செய்திகளில் இதுல எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஒரு விளையாட்டு வீரரா, விளையாட்டுத்துறை தொடர்பான ஒரு நிர்வாகியா, தேசிய மாநில அளவில், அதே மாதிரி தொழிலதிபரா, ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டாலாம் நம்ம பார்த்துருக்கோம். திடீர்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர். எப்படி இது நடந்துச்சு? அதுக்கு என்னுடைய கடந்த காலத்தை தான் வந்து முக்கியமான ஒரு சிந்தனை. சிறு வயதில் வந்து 5 வயதிலே வந்து அப்பா வந்து ஒரு விவசாயி. ஒரு வறுமையான சூழ்நிலையில் அம்மா வந்து சிறு வயசுலேயே இறந்துட்டாங்க. ஸோ அங்கேருந்து திருச்சியில் வந்து நான் ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்கூல்ஸ் நடத்தக்கூடிய ஒரு நிறுவனத்தில் படிச்சுட்டு வரும்பொழுது, ரொம்ப வறுமையான காலகட்டத்திலேருந்து வரும்பொழுது சிறு வயசுலேருந்தே நிறைய டிஸ்கிரிமினேஷன்ஸ் வந்து லைஃப்பில் நான் பார்த்துருக்கேன். நான் ஒரு ஃபீல்டு பாலிடிக்ஸ், மக்கள் எங்கே வறுமை இருக்கோ அந்த இடத்துல ஒர்க் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா நான் ரொம்ப வறுமையான பின்புலத்துலேருந்து வந்ததுனால என்னுடைய எலெக்ஷன் ஜேர்னியில் வந்து எல்லா 234 தொகுதிக்கும் நான் ட்ராவல் பண்ணும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய ஜாதி அமைப்பு முறையாகட்டும், அதற்குள்ளே இருக்கக்கூடிய டிஸ்கிரிமினேஷன்ஸ் பார்க்கும்பொழுது, ஸோ திருமணம் கூட ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது 2021 தோணுச்சு. 2020 சொன்ன பிறகு 21 எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்ங்கிற நிறுவனத்தை நான் வந்து உருவாக்கணும். எலெக்ஷனில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்களோ அங்கேருந்து கொண்ட டீமை வச்சு நான் உருவாக்கினேன். அதில் விசிகேக்கு வந்து நம்ம எலெக்ஷன் வந்து கட்சியோட ரீஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமில் வந்து ஒர்க் பண்ண அழைப்பு கொடுத்தாரு அண்ணன். நாங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கிட்டத்தட்ட 8 வருஷமாக 144 மாவட்ட செயலர்கள்
அப்பாயின்மெண்ட் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ தலைவர்கள் கரெக்டான தரவுகள் கொடுத்த பிறகு அதுக்கான டேட்டாவை வச்சு அனலைஸ் பண்ணி வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண பிறகு பூத் கமிட்டி மீட்டிங்ஸை வந்து நாங்கள் வந்து 23,000 பேர் 58 தொகுதியில் மார்க் பண்ணி அதுக்கான கரெக்டான டேட்டாவை வந்து நம்ம அனலைஸ் பண்ண பிறகு பூத் கமிட்டி மீட்டிங்ஸ் ஒய்எம்சியில் வந்து பெரிய லெவலில் பண்ணோம். முதல் முறையாக அவங்களுக்கான ஒரு ஐடி கார்டையும் நாங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கோம். அது மூலயமா ஒரே ஒரு சிந்தனை வந்துச்சு. தோழர் தலைவர் திருமானண்ட சொன்னேன் நான், இந்தியா கூட்டணியுடைய மீட்டிங் வந்து பப்ளிக் மீட்டிங் வந்து இந்தியாவில் வந்து எங்கேயுமே நடத்துனதே கிடையாது. அதை முதல்ல வந்து நம்ம நடத்தணும் அப்படின்னு வந்து ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லும் பொழுது அதுக்கான எல்லா வேலைகளையும் ஆரம்பி சொல்லியிருந்தார். அதுக்கான மாவட்ட செயலர்கள் கூட்டம், மண்டல பொறுப்பாளர் கூட்டம், அப்புறம் எல்லாத்துடைய சப்போர்ட்டோட இந்த மாநாடை வந்து டிசம்பர் நடத்தணும். மழையினால அது வந்து தள்ளி போச்சு. கடைசியில் ஜனவரி 26 ஃபிக்ஸ் பண்ணோம். ஏன்னா அன்றைக்கி தான் வந்து இந்திய அரசியல் சாசனம் வந்து அமல்படுத்தப்பட்ட நாள். ஸோ அன்னைக்கு வந்து இந்த மாநாடை வந்து பெருசாக நடத்தணும். அதோட வெற்றி வந்து பரவலாக எல்லா மீடியாவும் வந்து இந்த வெற்றியை பற்றி பெருசாக பேசினாங்க. அன்றைக்கே வந்து ஆன்லைன் மெம்பர்ஷிப்பை வந்து நம்ம உருவாக்கணும். அதுக்கு முன்னாடி ஆன்லைன் மெம்பர்ஷிப்புங்கிறதே கிடையாது பார்ட்டியில். அன்றைக்கி முதல் உறுப்பினராக சேர்ந்து என்னுடைய 15 வயது உடைய சிந்தனை வந்து ஃபீல்ட் பாலிட்டிக்ஸ் கிராஸ் ரூட் லெவலிருந்து நிறைய மக்களுக்காக பாலிசி லெவலில் ஒர்க் பண்ணி கட்சியோடைய ரீஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம் ஒர்க் பண்ணதுக்காக கட்சியில் சேர்ந்தேன். ஸோ அதுதான் என்னுடைய அறிமுகம். ஸோ ஜனவரி 26 நம்ம வந்து பார்ட்டியில் இணைகிறோம் விசிக்கால. அதுக்கு முன்னாடி ஆனால் விசிக்காக ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக. ஸோ அப்போ என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் சார் விசிகாவை பற்றி? இப்போ எப்பயுமே திமுக கூட்டணியிலேருந்து ஒரு பிரச்சனைகள் வரும்பொழுது எனக்கு முதல்வரிடம் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கும்பொழுது திருமானண்ணா கூட்ட தொடர்பு கொண்டு ஐடியாலஜிக்கல் வார்க்காக இந்த கூட்டணி உருவாயிருக்கு அப்படிங்கிறபோது நிறைய விஷயங்கள் வந்து முன்னாடி விசிகேக்கு வந்து 12 தொகுதி இருக்கும். ஆனால் போன எலெக்ஷனில் வந்து 6 தொகுதியில் வந்து முதல் சைன் போட்டார். அதுக்கு வந்து ஒரு மெஜாரிட்டி பார்ட்டி இருந்தால் மட்டும்தான் இங்கே ஐடியாலஜிக்கலி இந்த நாட்டை வந்து உருவாக்க முடியுங்கிறதுக்காக அன்னைக்கு வந்து அது ஒத்துக்கிட்டாரு. ஸோ அதுலேயே வந்து தலைவர் திருமானன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஆக்சுவலாக. ஸோ 12 ஆயிட்டாரு. ஆமாம், ஒரு ஐடியாலஜிக்காக. ஆனால் சார் நிறைய கட்சி இருக்குது, அவர் பிடிக்கும், ஓகே திருமாவளவன் பிடிக்கும். ஆனால் பார்ட்டியாக நீங்கள் சொன்ன மாதிரி 12 ஆயிடுச்சு. 12 கொடுத்தப்பவும் பெருசாக ஜெயிக்கலை, 1-2 சீட்ஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. எம்பி எலெக்ஷன்லேயும் 2019 ஜெயிச்சாங்க, ஆனாலும் போராட வேண்டி இருந்துச்சு. ஸோ பார்ட்டியாக ரொம்ப சின்ன பார்ட்டி அல்லது ஒரு அடையாளம் இந்த பார்ட்டிக்கு அப்படின்னு இருக்கும். நமக்கு சான்ஸ் நிறையா இருக்குது, நமக்கு வாய்ப்புகள் இங்கே 20 பார்ட்டிக்கு மேலே இருக்குது, அதுலேயும் பெரிய பெரிய கட்சிகள்லாம் இருக்குது. நம்ம ஏன் விசிகாவை தேர்ந்தெடுத்தோம்னு இருக்குல்ல. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் மார்க்சிஸ்ட், அப்புறம் வேறு நீங்கள் இவங்களாம் நீங்கள் சிறு சிறு கட்சிகளாக நினைக்கலாம். ஆனால் விசிகேவாகட்டும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆகட்டும் இன்றைக்கும் மக்களுடைய போராட்டத்தில் முதல்ல வந்து நிற்கக்கூடிய கட்சி வந்து இந்த அமைப்புகள் தான். நான் என் பிறப்பால் வந்து நான் ஃபார்வர்டு கம்யூனிட்டி, பிறப்பால் வந்து நான் வந்து ஒரு உயர்ந்த கம்யூனிட்டி, நான் உயர்ந்த ஜாதி, நான் வந்து இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டோம் இப்படிங்கிற ஒரு பேச்சு வழக்கு வந்து நம்மளுடைய அறியாமையை வந்து எப்பயுமே காமிச்சிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கும் வந்து கோயிலுக்குள்ளே போகக்கூடாது, ஒரு ஸ்கூல் எஜுகேஷனுக்குள்ளே ஈக்குவலாக இருக்கக்கூடாது. முக்கியமாக நான் நினைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிருக்கும்போது சிறு வயதிலேயே நான் சர்வே டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணோம். தேர்தலில் சர்வேயில் ஒர்க் பண்ணும்பொழுது, பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கும்பொழுது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கிராமத்துலேயுமே ஒரு காலனி இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த காலனிங்கிறது ஏன் இது வரைக்கும் யாரும் இன்னும் பேசலை அப்படிங்கிறது எனக்கும் புரியவே இல்லை. நீங்கள் ஒரு இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து எல்லாரும் சமங்கிற ஒரு ஒரு தாட்டில் உறுதியாக இருக்கிறோம். ஆனால் வந்து நீங்கள் சம்பாரித்து பணம் வச்சுருந்தாலும் நீங்கள் வந்து அந்த காலனியில் தான் இருக்கணும். ஒரு எல்லா தரப்பட்ட மக்களும் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் நீங்கள் இருக்க முடியாது. உங்களுக்கு வந்து காதலுங்கிறது ரொம்ப சாதாரணமான ஒரு இயற்கையான விஷயம். ஆனால் காதலிக்கிறது கூட இந்த கம்யூனிட்டியில் தான் காதல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய சோசியல் ஈவிலாக பார்க்குறேன். அதாவது இது ஒரு மிகப்பெரிய கொடுமையான ஒரு விஷயம். இந்த கொடுமை அதிகமாக இருக்க எதிர்காலத்தில் வறுமைங்கிறது வந்து என்றைக்குமே ஒழியாது. சார் விசிகால நிறைய பேர் இருக்காங்க, பல வருஷமாக 90கள்லேருந்து ஒர்க் பண்ணவங்களாம் இருக்காங்க, கஷ்டப்பட்டவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்களால ரீச் பண்ண முடியாத இடத்த ஒரு மாதத்துக்குள்ளே நமக்கு சாத்தியமாயிடுச்சு. ஒரு ஒர்க்குங்கிறது வந்து கண்டிப்பாக யாரெல்லாம் வந்து 30-40 வருஷமாக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த உழைப்புங்கிறது சாதாரண உழைப்பு கிடையாது. அந்த உழைப்பை வந்து எப்பயுமே தலை வணங்குறோம்.
ஆனால் ஒரு அப்டேஷன் பண்ணக்கூடிய ஒரு புதிய தலைமுறை வரும் பொழுது அவங்களுக்கான வாய்ப்பு வந்து ஒரு கட்சி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கு. இப்போ வளர்ந்து வரக்கூடிய கட்சிகள், பெரிய பெரிய கட்சிகள் பாருங்க, அங்க வந்து வயதையோ இல்லை உங்களுக்கான அனுபவம் வந்து எந்த இடத்துல எங்கே நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ என்னோட அனுபவம் வந்து 12 வருஷமாக எலெக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் 16லேருந்து விசிகேவுடைய மெம்பராக இல்லாமல் வந்திருக்கலாம், ஆனால் ஒரு எலெக்ஷன் டைமில் வந்து அவங்களோட சேர்ந்து பயணிச்சிருக்கேன். 16ல் அவங்க முடிவு எடுத்த பிறகு 19ல் முக்கியமாக தோழர்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த முடிவு எடுக்கணுங்கிறதுல நான் அண்ணனோட ஒர்க் பண்ணியிருக்கேன். 21 எலெக்ஷன்லேயும் அவங்களோட நான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து வெளியே இருக்கவங்களுக்கு புதுசு, நான் வந்து விசிக்கு புதுசு கிடையவே கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய தோழர்கள் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அண்ணன் அவர்கிட்டும் 19 அவரோட சேர்ந்து எலெக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்கேன். சிந்தனை செல்வன் அண்ணன் அவர்கிட்ட எம்எல்ஏ அவர்கள், அவங்களெல்லாம் வந்து 21 எலெக்ஷன் ஒர்க் சேர்ந்து பண்ணியிருக்கோம். ஸோ விசிகேவுடைய இருக்கக்கூடிய வர அடுத்த கட்ட தலைவர்களுக்கு சேர்ந்து ஆல்ரெடி நான் வந்து பயணத்தை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பயணங்கிறது எந்த அளவுக்கு ரொம்ப உளமார்ந்த உண்மையான பயணங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் சொன்னதே 15 வருஷங்களுக்கு தோழர்கள் வந்து சட்டமன்றத்துக்குள்ளே போகணுன்னு போராடினது நான் ஆக்சுவலாக. இல்லைனா இந்த கூட்டணியே வேணான்னு கூட வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து தோழர்கள் சட்டமன்றத்தில் போய் ஒரு இன்டெலெக்சுவலாக வந்து பாலிசி மேக்கிங்கை பற்றி பேசும்பொழுது அந்த உரையை வந்து நம்ம பார்க்கும் பொழுது, நேற்று கூட சிந்தனை செல்வன் அண்ணன் வந்து நல்ல ஒரு ஸ்பீச்சை கொடுத்துருந்தாரு. இதை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. ஸோ இது அங்கீகாரம் சொல்றதோட 234 தொகுதிக்கும் கட்சியை வந்து எப்படி வந்து டெக்னாலஜி வைஸ் கொண்டு போய் அதை அப்டேட் பண்ணுங்கிற ஒரு பொறுப்பை தான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பணியை தான் நான் பார்க்குறேன். நான் ஸோ வேலையா இது ஒரு பெரிய வேலை. இப்போ இன்னும் 2 மாசத்துல தேர்தல், இப்போ தேர்தலையும் நம்ம போட்டியிடுறோமா? இல்லை, நான் அதை திருப்பியே சொன்னேன். 234 தொகுதிக்கும் ரீஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம் ஒர்க்கை வந்து கொடுத்துருக்குறாரு. கண்டிப்பாக எனக்கு வந்து தேர்தல் அரசியலில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். தேர்தல் அரசியலுக்குள்ளே போய் மக்களை சந்தித்து வந்து நான் எலெக்ஷனில் நிற்கணுங்கிறதும் 15 வயசுலேயே உருவானக்கூடிய விஷயம்தான். இது வந்து மறுக்கிறதுக்கோ இல்லை வந்து இதுக்கோ இல்லை. தலைவர் அவர்களும் பொதுச் செயலாளர் அவர்களும் கட்சியும் வந்து அது முடிவு பண்ணும். யாரை வந்து வேட்பாளர் நிர்வாகிக்கணுன்றது கட்சி முடிவு பண்ணும். எதாக இருந்தாலும் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அதை இயக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தால் என்னுடைய பணியை செய்யறதுக்கான வேலையை பார்த்து நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அது விசிகால இப்போ நீங்கள் வந்துட்டீங்க, இந்த தாட் சொல்லும் போதே விசிகா இப்படி தானே பேசுவாங்க, அவங்களுடைய ஸ்டாண்ட் இதுதானே அப்படின்னு ஆல்ரெடி இருக்கிற அந்த இதுதானே வரும். நம்ம என்ன போய் புது மக்கள்கிட்ட பேச முடியும், அவங்கள அரவணைக்க முடியும்? ஓபிசி கம்யூனிட்டிலேயோ அல்லது ஃபார்வர்ட் கம்யூனிட்டிலேயோ இருக்கிறவங்கள நெருங்கிறதுக்கு விசிகன்றது ஒரு கேடயமாக இருக்காதே. இதே திமுக, அதிமுக இல்லை பாஜக, காங்கிரஸ்னா நெருங்கிறதுக்கான வசதி இருக்கும் அப்படின்னு ஒரு பார்வை வைப்பாங்களே. அதாவது இந்த கட்சியோட பயலா நீங்கள் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஒடுக்கப்பட்ட, சுரண்டப்பட்ட, அடிமை முறைப்படுத்தப்பட்ட மக்களுக்காக நான் குரல் கொடுக்கிறேன் அப்படிங்கிறது தான் ஒரு வாக்கியம். இந்த மக்களுக்காக நான் கட்சி தொடங்குன்னு அவர் சொல்லவே இல்லை. அம்பேத்கருடைய குறிக்கோள் வந்து தலித் மக்களுக்காக மட்டுமல்ல, இந்திய அரசியல் சாசனம் வந்து தலித் மக்களுக்கானது மட்டுமல்ல. அவர் கண்ட ஒரே ஒரு கனவு தான், இந்த நாட்டில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் சமமான உரிமையும் ஜாதி, மதம், மொழி, இனம்ங்கிற எந்த விதமான பாகுபாடு இல்லாமல் ஒரு நல்ல சமுதாயம், நல்ல அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்கணும். அந்த அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்குவதற்கு மதம் தடையாக இருந்தால், ஜாதி தடையாக இருந்தால், மொழி தடையாக இருந்தால், ஆண் பெண் சமத்துவம் தடையாக இருந்தால், நான் புதுசாக ஒரு இந்திய அரசியல் சாசனத்தை உருவாக்குகிறேன்னு சொல்லிட்டு தான் எழுதினார். அந்த அரசியல் சாசனத்தை உருவாக்கக்கூடிய தலைவர் தான் திருமாவளவன். அதை அமல்படுத்துறார். ஓகே சார், அந்த ஜாதிக்காக குரல் கொடுக்குறங்கிறதுல இறங்கல. அவருடைய நோக்கம் ஒண்ணுதான், எங்களையும் வாழ விடுங்க, எங்களையும் சேர்த்து வாழ விடுங்க அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்ல. பிறப்பின் அடிப்படையில என்னை வந்து கீழே அமுக்காதீங்க. எனக்கான அறிவை நீங்க வந்து, எனக்கான அறிவு இருந்த என்னுடைய தலைமுறைக்கான அறிவை வந்து நீங்க வந்து பிறப்பால இவனுக்கு அறிவு இல்லைன்னு சொல்லாதீங்கிறது தான் அவருடைய தாட். ஆனா பார்வை சமத்துவம், எல்லாருக்குமான, எல்லாரும் நல்லா வாழணும், அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும் தான் அரசியலமைப்பு சட்டம் எழுதுனாங்க. அதை நோக்கி தான் திரும்ப போராடுறாரு, பேசுறாரு. ஆனா பார்வை, பொது சமூகத்தினுடைய பார்வை இவங்க இந்த கம்யூனிட்டிக்கு தான். இந்த பார்வை இன்னைக்கு புதிய தலைமுறை கிட்ட கிடையாது. அம்பேத்கரை வந்து இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள்ல இருந்து வந்தவர்னு எந்த புதிய தலைமுறை பார்க்குது? பழைய தலைமுறை தான் பார்க்குது. இதுதான், இந்த சிந்தனை தான் மாற்றணும்னு நான் நினைக்கிறேன். புதிய தலைமுறை கிட்ட இன்னைக்கு அம்பேத்கர் வந்து ஒரு ஹீரோவா இருக்கிறார்.
அவர் மகர் கம்யூனிட்டில இருந்து வந்தாரு, அவர் வந்து இந்த கம்யூனிட்டி வந்தாருன்னு அவங்க நினைக்கிறது இல்ல. புதிய தலைமுறை வந்து பரவாயில்ல, இந்த அளவுக்கு இவ்வளவு கஷ்டமான இடத்துல இருந்து இவர் வந்து இந்த நாட்டுக்காக ஒரு விஷயத்தை உருவாக்கி இருக்காருனால தான் நீங்க அம்பேத்கருங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு பரவல. ஏன் பிரதம மந்திரியே வந்து நான் வந்து அவரை தலைவரா பார்க்குறேன்னு சொல்லக்கூடிய அவரை இக்னோர் பண்ண முடியாத வந்து ஒரு விஷயம் எங்கேருந்து வருதுன்னா, அவருடைய சிந்தனை, அவருடைய அறிவு, அவருடைய பிறப்பு இல்ல. காலம் முழுவதும் அறிவுக்காகவே அவருடைய உழைத்து, அந்த அறிவை இந்த நாட்டுக்காக கொடுத்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு வந்து எங்க பார்த்தாலும் அவர் சிலையை வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கூண்டுக்குள்ள இருக்கு, ஊர்கள்ல இருக்கிற சிலைகள். மாற்றங்கள் வரும். இன்னைக்கு இருக்கு, மாற்றங்கள் வரும். அதுதான் நான் சொன்னேன். ஒபாமா வந்து நீங்க 60 வருஷத்துக்கு முன்னாடி பராக் ஒபாமா வந்து பிரசிடென்ட்டா ஒரு வந்து பிளாக் அமெரிக்கன் வந்து ஆப்பிரிக்க அமெரிக்கன் வந்து பிரசிடென்ட் ஆக முடியும் நீங்க நினைச்சு பார்த்துருக்க முடியுமா? முடியாது. சமூகம் சிந்தனையை மாற்றியது. அதுக்கு ஒரு தலைவர் கஷ்டப்பட்டார். அந்த தலைவர் காம்ப்ரமைஸ் பண்ணதில்ல. கடைசியில அவர் ஷூட் பண்ணாங்க. ஓகே, அம்பேத்கர் பண்ணிட்டாங்க. ஆனா திருமாவளவன் இன்னும் முதல்வராக முடியுமான்னா ஒரு சந்தேகம் தானே, ஒரு கேள்வி தானே. அவரே சொல்றாரு அது வாய்ப்பு குறைவுதான்னு பேசுறாரு. ஸோ அந்த நிலைமை தானே இப்ப களத்துல இருக்கு. அதான் நான் திருப்பியும் சொல்றேன். மார்ட்டின் லூதர் கிங் வந்து பிரசிடென்ட் ஆக முடியல. ஆனா வந்து ஒபாமா வந்து பிரசிடென்ட் ஆனார். அதுக்கான ஒரு காலகட்டங்கள் தேவைப்பட்டுச்சு. இல்ல அம்பேத்கர் திருமாவளவனுடைய தாட் வந்து அவர் முதல்வர் ஆணுங்கிற ஒரு தாட் அவர் கிடையாது. என்னுடைய ஒரே குறிக்கோள், என்னுடைய சமூகம், நான் பார்த்த கஷ்டம், அம்பேத்கர் பட்ட கஷ்டம், இனிவரும் காலத்தில் என்னுடைய சமூகம் மட்டுமில்லை, எல்லா சமூக மக்களுக்கும் ஒரு அறிவு சார்ந்த சமூகமாக மாற வேண்டும். அதில் எல்லோரும் எல்லாமாக இருக்க வேண்டும். யாருக்கான அறிவு இருக்கோ அவங்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும், அவங்களுக்கான உயர்வு கிடைக்க வேண்டும். அதுதான் அவருடைய ஐடியாலஜி. அதுல எலெக்ஷன் பாலிடிக்ஸ்குள்ள வந்து இன்றைக்கு வந்து அவரால் என்ன உருவாக்க முடியுதோ அதை உருவாக்கியிருக்காரு, அந்த ஸ்ட்ரக்சரை உருவாக்கியிருக்காரு. ஆனா இது வளரும் பொழுது இங்கிருந்து ஒரு தலித்தும், அதுதான் சொல்றேன், மக்களோட சிந்தனை மாறுச்சுன்னா ஒரு நல்ல தலித்தும் முதல்வர் ஆகலாம். முதல்வருங்கிறது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் போஸ்ட். அதை வந்து ஒரு ஹீரோவுக்கான போஸ்டா பாக்குறதே தவறு. அது தட் இஸ் அ பாலிசி மேக்கர். முதல்வருங்கிறது ஒரு தமிழக நிர்வாகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பாலிசி மேக்கர். அது வந்து நீங்க சினிமால காமிக்கிற மாதிரி ஒரு ஹீரோயிசமான போஸ்ட் கிடையாது. ஒரு நல்ல பாலிசி மேக்கரும் ஒரு அறிவு சார்ந்த ஒரு ஆளும் நாளைக்கு வர முடியும். ஒபாமா வந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருந்து உருவாக முடியும். அதுக்கான கருத்தியலை உருவாக்கணும். பிறப்பால வந்து நீ வந்து உனக்கு அறிவு இருந்தாலும் நீ வந்து இந்த கம்யூனிட்டில இருந்து வர முடியாதுங்கிற சிஸ்டம் வந்து எனக்கு தெரிஞ்சு புதுசா வந்து புதிய தலைமுறைக்கு நான் பார்க்குறேன். அதாவது நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருந்திருக்கிறேன். நான் வந்த பிறகு எந்த விதமான டீம்லையும், தமிழ்நாடு டீம்லையும் வந்து ஜாதியும் பார்த்ததில்லை, மதையும் பார்த்ததில்லை. யாருக்கு திறமை இருக்கோ அந்த திறமையின் அடிப்படையில் தான் தமிழ்நாடு டீம் வந்து இன்னைக்கு வந்து பாஸ்கெட் பால் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். இதுல வேற எந்த விதமான இதையும் நாங்கள் விட்டு கொடுத்ததே கிடையாது. ரெக்கமெண்டேஷனுங்கிறது தூக்கி எரிஞ்சிருக்கும். அதனாலதான் ஆனந்த விகடன்ல வந்து ரெக்கமெண்டேஷன் இல்லாத ஒரு அசோசியேஷனை நடத்தின நிர்வாகிக்காக எனக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. அதை நான் மேடையிலேயே சொன்னேன். இந்த அவார்டுங்கிறது வந்து கொடுக்கப்பட தேவையே இல்லை. இது வந்து எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு நார்மலான வேலை. ரெக்கமெண்டேஷன் இல்லாம ஒர்க் பண்ணக்கூடியது ஒரு நார்மலான ஒரு நிர்வாகியோட வேலை. ஸோ அப்போ வந்து எப்படி என்னுடைய தலைமுறையில எனக்கு ஜாதி கிடையாது. ஏன்னா எனக்கு அடிப்படையில் நான் வந்து ஒரு விளையாட்டு வீரன். நாங்கள் வந்து நேரு ஸ்டேடியத்தில் இருக்கும் பொழுது ஒரு டார்மெண்ட்ரி இருக்கும். அதில் 40 பேர் ஒன்றா ஒரே ரூமில் இருப்போம். அவங்க எந்த பிளேயர், எந்த மதம், எந்த ஜாதி, இல்லை எந்த ஊருன்னு தான் தெரியும். தூத்துக்குடியில் வந்திருக்காங்க, திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்காங்க, திருச்சியிலேருந்து வந்திருக்காங்க. இப்படிங்கிற ஒரு பழக்க வழக்கம் தான் தெரியுமே தவிர எங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கும். இன்னைக்கு வந்து எந்த டீம் வந்து நம்ம ஜெயிக்கணும், நேஷனல்ஸ் விளையாடணும், செலெக்ஷன் அட்டன் பண்ணணும், காலேஜ் போகணும். எங்களுடைய தாட்டே வேற. அப்போ புதிய தலைமுறைக்கான தாட்டு மாறிச்சு. இப்போ எனக்கு வந்து ஜாதிங்கிறது என்னன்னு தெரியாது. எனக்கு பிறப்பால ஒரு ஜாதி நான் இருக்கலாம். ஆனால் நான் குடும்பத்தோட வாழ்ந்ததில்லை. எனக்கு அம்மா அப்பா சிறு வயசுல இறந்துட்டாங்க. எனக்கு இந்த ஜாதின்னு யாரும் சொல்லி கொடுத்ததில்லை. அப்போ விளையாட்டு வீரனா இருக்கும் பொழுது என் கூட இருந்தவங்க யாருமே ஜாதினா என்ன, எந்த விளையாட்டு வீரனுக்கும் தெரியாது. அதுதான் நான் சொல்றேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகள், எங்களுடைய தலைமுறைகள் ஜாதியை பெருசா பாக்குறது. காலேஜ்ல, ஹாஸ்டல் ஓகே சார், ஊர்ல, கிராமத்துல மாறும். கயிறு கட்டிட்டு கண்டிப்பா மாறும். நீங்க வந்து ஒரு போன் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகும்போது, சிட்டிக்குள்ள வரும்போது, இதோடைய கலாச்சாரம் வந்து ஒரு நேரத்துல வில்லேஜ்ல போகும்போது மாறுதில்லை. கரெக்டான ஒரு எஜுகேஷன் சிஸ்டமும், கரெக்டான ஒரு ஹையர் எஜுகேஷனுக்கும் அவங்களுக்கான வேலை வாய்ப்புகளும் நம்ம உருவாக்கும் பொழுது, நீங்க எங்கெங்கெல்லாம் ஜாதி அதிகமா இருக்குன்னு பாருங்க, அங்கெல்லாம் வேலை வாய்ப்பு கம்மியா இருந்திருக்கும். சார், ஸ்கூல் பசங்க வீடு போய் வெட்டுறாங்க. கரெக்ட். ஜாதியில. கரெக்ட். இப்போது ஸ்கூல் புதிய தலைமுறை தான் அவங்களும். அதாவது நீங்க அந்த குழந்தைங்களை வந்து குற்றம் சாட்டுறது தப்பு.
அந்த குழந்தைகளோட எண்ணத்தை மாற்றக்கூடிய நபர்கள் யாராச்சும் அங்க இருந்திருப்பாங்க. அதுதான் ஐடென்டிஃபை பண்ணணும். நீங்க ஒரு 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற ஒரு 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 மாணவனோ மாணவியோ அந்த ஒரு தாட் உருவாகிறதுக்கான காரணம் அந்த ஊருடைய ஏதோ ஒரு அமைப்பு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கலாம். எல்லா மாணவர்களும் வெட்டலையே. ஒரு இன்சிடென்ட் வச்சு அங்க கிட்டத்தட்ட 1000 மாணவர்கள் இருக்காங்க. ஒரு மாணவன் தவறு செய்துட்டான். நீ அமெரிக்கால ஒரு மாணவன் வந்து துப்பாக்கி எடுத்து சுடுறாங்க, 20 பேரை சுட்டு கொல்றாங்க. அந்த மாணவன் என்ன கம்யூனிட்டி, என்ன ரிலிஜன் நீங்க வந்து பேசி அந்த ரிலிஜனே தப்பு நீங்க சொல்ல முடியுமா? அந்த மாணவன் கிறிஸ்டியன் கம்யூனிட்டியா இருந்துட்டு போறாங்க. அந்த கிறிஸ்டியன் கம்யூனிட்டியே தப்பு நீங்க சொல்ல முடியுமா? அந்த மாணவனுடைய மனதளவில் பல பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். அவங்கள யாரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கன்னு தான் ஒட்டுமொத்த ஸ்கூல்ல இருக்கிற 1000 பேரும் வந்து வயலன்ஸ்ல இறங்கல. ஒரு இடத்துல நடக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து ஆனா வீட்டுல ஜாதியை சொல்லி வளர்க்குறாங்க. இந்த ஜாதி நமக்கான ப்ரைடு, இது குடும்பங்கிற சிஸ்டமே இதை கடத்துறதா தானே இருக்கு. அதுக்கு தான் நாங்க சொல்ல வரோம். ஒரு எலெக்ஷன் பாலிடிக்ஸுங்கிறதோட இந்த ஐடியாலஜிக்கலுடைய சிந்தனையை வந்து நம்ம அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அந்த சிந்தனை கொண்டு வந்து அம்பேத்கரோட சிந்தனையை வந்து ரொம்ப ஆழமா பதிவு பண்ணணும்னாங்க. போன ஜென்ரேஷன்ல வந்து அவங்க வந்து பிறப்பால வந்து நான் இந்த ஜாதின்னு பெருமை கொள்ள ஆரம்பிச்சுட்டாங்க. சரி, பெருமை கொள்றதுனால வந்து உங்களுக்கு ஒரு உயர்வு கிடைச்சிருச்சா? இன்னும் வறுமையில தான் இருப்பாங்க. அருவாவை எடுத்து அந்த பையனுடைய குடும்ப சூழ்நிலையில பார்த்தாலும் வறுமையா தான் இருக்கும். ஆனா இந்த வறுமையை மறைக்கிறதுக்கு இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க, பெருமையை கொண்டு வராங்க. பெருமை வந்து 1000 வருஷமா ஆண்ட பிரிட்டிஷ்காரனே அந்த பெருமையை தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு ஒரு இந்தியன் பிரைம் மினிஸ்டரா இருக்கிறாங்க. இந்த உலகத்தை ஆண்ட ஒரு பெரிய பிரிட்டிஷ் கம்யூனிட்டி, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இன்னைக்கு வந்து ஒரு இந்தியன் வந்து பிரசிடென்டா இருக்க முடியும். நீங்க வந்து 70-80 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க நினைச்சு பார்க்கணும். அந்த நம்பிக்கை தான் நான் சொல்றேன். இது வரலாறுல இருந்து நான் கற்றுக்கொண்ட பாடம். வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து இந்தியர்களுக்கு வந்து ஆளவே தெரியாதுன்னு சொன்ன ஒரு நாடு. நம்ம வந்து அடிமையாவே வந்து 500 வருடங்கள் மேல இருந்த ஒரு நாடு. ஆனா இன்னைக்கு லண்டன்ல வந்து இன்னைக்கு இங்கிலாந்துல வந்து ஒரு இந்தியன் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் எமர்ஜ் ஆயிருக்கு, பக்குவமா இருக்காங்க. அங்க ஆயிடுச்சு. சரி சார், வரும், இங்கே வரும். அதுக்காக எல்லாரும் சேர்ந்து உழைக்கணும். முதல் நம்மளுடைய சிந்தனைகள் மாறணும், மீடியா சிந்தனைகள் மாறணும். ஒரு அட்ராசிட்டி நடந்துச்சுன்னா அது உடனே மீடியா வந்து இந்த ஜாதிங்கிற சொல்றதை நிப்பாட்டணும். அந்த மனிதன் தவறு செஞ்சுட்டான், அவனுடைய மனது லெவல்ல பல பிரச்சனைகள் இருக்கு அவனுக்கு, அதனாலதான் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணுமே தவிர, அந்த கேரக்டரை பதிவு பண்ணுமே தவிர அதுல ஜாதியையும் மதத்தையும் உள்ள கொண்டு வந்துடக்கூடாது. ஒரு ரொம்ப பாசிட்டிவா நான் பாக்குறேன். இது வந்து புதிய தலைமுறை வந்து இது தூக்கி எறியும்னு நான் பாக்குறேன். ஓகே சார், இந்த விஷயங்களை எல்லாம் செய்யறதுக்கு, அதாவது திராவிட அரசியலை, அம்பேத்கரினுடைய கொள்கைகளை, பெரியாரினுடைய கொள்கைகளை செய்யறதுக்கு தான் திமுக, அதிமுக இன்னும் கட்சிகள் இருக்கு. இதுதான் நமக்கு தாட். இந்த தாட்டுக்காக தான் நம்ம வரோம்னா அதுக்கு ஏன் விசிகே? நமக்கு திமுக, அதிமுக இன்னும் சொல்ல போனால் ரூலிங் பார்ட்டிஸ் வேற. ஸோ பவர்ஃபுல் பார்ட்டிஸ், அவங்களுக்கு ஓட் பர்சன்டேஜ் அதிகம், மக்கள் ஆதரவு அதிகம். ஸோ அது இன்னும் பெட்டர் சாய்ஸாக இருக்கும்ல. நான் சொன்ன மாதிரி தான் 2014 திமுகவில் வந்து எலெக்ஷன் ஒர்க்கில் நான் இருந்தாலும் ஒரு பாலிசியில் வந்து எப்பயுமே சட்டசபையில் வந்து திமுக நிறைவேற்றக்கூடிய ஒவ்வொரு பாலிசியும் எடுத்துக்குவாங்க. அது அண்ணா உருவாக்கிய ஈக்குவாலிட்டியை பேஸ் பண்ணி தான் எல்லா பாலிசியும் இருக்கும், எல்லா ஸ்கீம்ஸுமே இருக்கும். அப்படி இருந்த ஒரு கட்சியில் சேர்ந்து எலெக்ஷன் சிஸ்டத்தை ஒர்க் பண்ணி 21 வரைக்கும் ஒர்க் பண்ண பிறகு பெரும்பாலும் ரொம்ப மிகப்பெரிய கொடுமையான வறுமையிலையும் ரொம்ப நீங்கள் அந்த காலனிக்கு போனீங்கன்னா தெரியும், அதுக்கு ரொம்ப ஒரு ஓலை குடிசையோட ரொம்ப சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து ஒரு ஒரு ட்ராவலை இந்த காலனிஸ் எல்லாம் நான் பார்த்துட்டே வரேன் நான். அப்போ அதை மேக்சிமம் முன்னிலைப்படுத்தி அந்த மக்களுக்காக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு தலைவராகவும் ஒரு லீடராகவும் திருமாவளவன் நான் பார்த்துட்டே இருக்கேன். அதுக்கு மட்டும் இல்லை, எப்பயுமே வந்து இந்தியாவில் எந்த பிரச்சனை நடந்தாலும், இந்திய அரசியல் சாசனத்துக்கு எதிராக வந்து நடந்தாலும் எப்பயுமே ஒரு ஐடியாலஜிக்கலாக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராகவும் மாறும் பொழுது அந்த அடிப்படையான ஒரு கிராஸ் ரூட் லெவலில் வந்து ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ணிட்டு வரணுங்கிறதுக்காக தான் வந்து விசிகேலே ஜாயின் பண்ணேன். நான் என்னுடைய நோக்கம் காலனிக்குள்ளே போகணும், அந்த காலனியோட ஸ்ட்ரக்சர் என்ன மாதிரி பாலிசிஸ் மாற்றணும் அப்படின்லாம் கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும், அரசியலை கொண்டு வரணும். கீழே இருந்து முக்கியமாக சொல்லல, அந்த ஸ்லம்ஸ், அந்த காலனி, இங்கே இருக்க மக்களுக்கான பாலிசிஸை வந்து புதுசாக உருவாக்கணும்.
இப்போ இருக்க ஒரு கவர்மெண்ட் நம்ம ஒரு ரெப்ரசன்டேஷனா இங்கிருந்து நாங்கள் அதை தான் செஞ்சுட்டு இருக்கோம்னு பாஜக கூட சொல்லுது. வளர்ந்துக்கிட்டு இருக்கோம், தமிழ்நாட்டில் கூட வளர்றோம், தமிழ்நாட்டில் எமர்ஜ் ஆகிட்டு இருக்காங்க. அது இன்னொரு சான்ஸ் இல்லை, அது ஒரு சாய்ஸ் இல்லை, அங்கே போயிருக்கலாம். இல்லை, பாஜக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடியாலஜி இருக்கும். இப்போ வந்து அவங்க வந்து எப்பயுமே வந்து ஒரு நேரத்தில் வந்து காங்கிரஸ் வந்து ஒரு நேரத்தில் வந்து ஏன் ஸ்டேட் பார்ட்டிஸ் அதிகமாச்சு, அவங்க வந்து ரொம்ப ஒரு இந்தியா ஃபுல்லாக ரூலிங் பார்ட்டியாக காங்கிரஸ் இருந்துச்சு. ஒரு இடத்துல 30 மாநிலங்களும் முதலமைச்சரும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் இருந்திருப்பாங்க. அவங்க எதிர்கட்சி கூட இல்லை. அப்போ அவங்க வந்து ஒரு 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 கேஸ்ட் பேஸ் பண்ணி ஒரு பெரிய ஒரு விஷயத்தை உருவாக்குனாங்க. அப்போ அதுக்கப்புறம் அவங்க திருப்பியும் மாறி திருப்பியும் வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் பார்ட்டியாக ஒரு செக்குலரிசம் பேஸ் பண்ணி ஒரு கட்சியாக மாற்றினாங்க. ஸோ அப்போ காங்கிரஸோடைய டாமினேஷனை மீறி தான் நிறைய ஸ்டேட் லெவல் பார்ட்டிஸ் உருவாச்சு. ஸோ அது மாதிரி பிஜேபி வந்து உருவானதுமே ஒரு ரிலிஜியனை பேஸ் பண்ணி நம்ம எலக்டோரல் சிஸ்டத்தை கொண்டு வருவோம், அதாவது மெஜாரிட்டி ரிலிஜியன் பேஸ் பண்ணி நம்ம கொண்டு வருவோம். ஏன்னா காங்கிரஸை வந்து வின் பண்ணணும்னா நமக்கான அது வந்து அவங்களுடைய எலெக்ஷன், அதாவது நீங்கள் சர்வார்கரே வந்து கடவுளை வந்து கடவுள் மேலே பெருசாக வந்து பெரிய விருப்பம் இல்லாதவர், அவரே ஒரு ஏத்திஸ்ட் தான். ஆக்சுவலாக அவர் உருவாக்கக்கூடிய அரசியல் வந்து காங்கிரஸை மீறி ஒரு கன்சாலிடேஷன் ஆகும்னா மதத்தை வந்து கன்சாலிடேஷன் பண்ணாங்க. ஏன்னா ஜாதி ரீதியாக அவங்களால வந்து பெருசாக வந்து எலக்டோரல் பாலிடிக்ஸ் பண்ண முடியாது. அவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் எலக்டோரல் பாலிடிக்ஸை பேஸ் பண்ணி அவங்களுடைய கொள்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா 370 ஆகட்டும், அதுக்கப்புறம் காமன் சிவில் கோட் ஆகட்டும், இதெல்லாம் வந்து 1925-30 முடிவு பண்ணப்பட்ட ஒரு விஷயம். ஸோ அந்த ஒரு மதம் சார்ந்த எலெக்ஷன் சிஸ்டத்துக்குள்ளேயோ இல்லை மெஜாரிட்டி மனிதர்களை மனதில் வைத்து உருவாக்கக்கூடிய சிஸ்டத்துக்குள்ளேயே என்னால் போக முடியாது. ஏன்னா என்னுடைய நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்த காலத்தில் அம்பேத்கரும் அண்ணாவுடைய பாலிசிஸ் ஒன்று தான். எந்த மதமும் ஜாதியும் மொழியும் எதுவுமே வச்சு மனிதனை வந்து பிரிக்கக்கூடாதுங்கிறதுல ஒரு அரசியல் சூழ்நிலைகள் இருக்குது. அதுதான் அமெரிக்காவில் வந்து மார்ட்டின் லூதர் கிங்கும் உருவாக்குனாரு, ஆப்ரகாம் லிங்கனும் உருவாக்குனாரு. இப்போ இருக்க தலைவர்களும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே தான் வந்து வளர்ச்சியும் இருந்திருக்கு. இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து எலக்ட்ரல் சிஸ்டத்தில் ஜெயிச்சிடலாம், அதாவது மெஜாரிட்டியின் அடிப்படையில் எலக்ட்ரல் சிஸ்டம் ஜெயிச்சிடலாம். ஆனால் யார் வந்து கீழே வந்து நீங்கள் வந்து அமுக்கிட்டே இருக்கீங்களோ ஒரு நாள் வந்து அவங்க எந்திரிச்சாங்கன்னா சிவில் வார் தான் வரும். எப்படி வந்து சிவில் வார் வந்து நம்ம வரலாறு நிறைய சிவில் வார் படிச்சிருக்கோம். அந்த சிவில் வார் வரக்கூடாமல் இருக்கிறதுக்காக தான் அமெரிக்கா போன்ற இன்னைக்கு முன்னேறிய நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லா வந்து யாரையுமே வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுங்கிறது கிடையவே கிடையாது. எல்லாரும் அவங்களுடைய வாழ்க்கையை சுதந்திரமாக வாழ முடியும். அது இப்போ பரப்பால் வந்து நீங்கள் எதை நோக்கியுமே டிஸ்கிரிமினேஷன் பண்ண முடியாது. ஸோ அவங்களுடைய பாலிடிக்ஸில் வந்து எனக்கு வந்து அது விருப்பமே இல்லை. ஸோ அவங்க வந்து அதனால தான் அவங்க அக்ரெசிவாக எலெக்ஷன் பாலிடிக்ஸில் அவங்க ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. 2-3 தாட்டி பேன் பண்ண ஒரு கட்சி, அதுக்கப்புறம் எலெக்ஷன் பாலிடிக்ஸில் அவங்க வந்து ரொம்ப தீவிரமாக ஒர்க் பண்ணி தான் அவங்க 100 வருஷத்தில் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க எனக்கான விஷயம் என்னன்னா இந்த மாதிரி ஐடியாலஜிக்கல் கட்சி வந்து எலெக்ஷன் பாலிடிக்ஸில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறது. பல பேரும் சொல்லுவாங்க, திமுகவில் இருக்கிறவங்க என் கோர்ட்லேயே கூட சொன்னாங்க, பாஜக கூப்பிட்டாங்க, இடியை வச்சே கூப்பிட்டாங்கன்னெல்லாம் சொன்னாங்க. கபில் சிபல் வாதிடும் போதெல்லாம் குறிப்பிட்டிருந்தார், செந்தில் பாலாஜி கலைப்பஞ்சு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு தரப்புல இருந்தும் எங்களுக்கு கூட கூப்பிட்டாங்க, நாடு முழுக்கவே பாஜகவுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி நெருக்கடி கொடுத்ததா சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளையும் கூப்பிட்டுருக்காங்களா? அதாவது ஒரு ரைடுங்கிறது ஒரு நார்மலான ஒரு விஷயம். அதாவது நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், ஒரு ரைடு வரங்கிறது வந்து நான் வந்து டேக்ஸுக்கு கட்ட முடியாத ஒரு விஷயத்த நான் பண்ணியிருக்கேனா இல்லையா, அவ்வளோதான். டேக்ஸ்க்கு அப்பாற்பட்டு நான் வந்து பணம் வச்சிருக்கேனா இல்லையா, இதை பார்க்க தான் ஒரு ரைடு வராங்க. ரைடுங்கிறது இதுக்கு மேலே ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நான் ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கேன். நான் திமுகவில் ஒர்க் பண்ண காலகட்டத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை என்னுடைய இன்கம் ஆகட்டும், எப்பயுமே இப்போ எலெக்ஷன் ஜெயிச்ச பிறகு கூட நான் போய் அந்த கவர்மெண்ட்டில் வந்து நான் வந்து சம்பாதிக்கணும், கான்ட்ராக்ட் பண்ணணும், இல்லை வந்து நான் அங்கேருந்து ஒரு தொழில் பண்ணணுங்கிறது என்னோட சிந்தனை கிடையவே கிடையாது. நான் அதனால தான் எலெக்ஷன் முடித்த உடனே விசிகேவுடைய ஒர்க்கை வந்து நான் கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, 21 தேர்தலில் திமுக ஜெயிச்ச உடனே நான் விசிகே கடந்த 1.5 வருஷமாவே விசிகேல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்ங்கிற நிறுவனம் வந்து ஒர்க் பண்ணி திமுக தொடர்ந்து செய்யலாம். நான் தான் சொல்றேன், அந்த வேலை என்னோட முடிஞ்சிருச்சு. ஒரு ஆளுங்கட்சி ஆன பிறகு அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து அவங்களால வந்து பாலிசிஸ் உருவாக்க முடியும். அதுக்கான அரசமைப்பு இருக்கு. சீஃப் செக்ரட்டரி இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. பணிகள் வந்து கம்மியாகும் போது இங்கே தான் பணிகள் அதிகம். ஸோ இங்கே இருக்கிற மக்களுக்கான தேவைகளை வந்து நான் இங்கேருந்து இந்த கட்சி ரீஸ்ட்ரக்சர் பண்ணும் பொழுது இந்த கட்சிங்கிறது ஒரு அங்கீகாரம்.
முன்னாடி வந்து சாதாரண அட்ராசிட்டி நடக்கும், இப்போ வந்து விசிகே இருக்கு, யாராவது அட்ராசிட்டி பண்ணா கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு கட்சியா ரொம்ப கேட்டஸ் பேஸ் இருக்க கட்சியா வளர்ந்துருச்சு. ஆனா அவங்களுக்கான அரசியல் படுத்துதலை வந்து இன்னும் வந்து நம்ம வந்து பயிற்சி பட்டறையை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு தான் தலைவர் சம்மதத்தோட நம்ம நடத்த ஆரம்பிச்சோம். ஸோ அந்த ஒரு விஷயம்தான் இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. சார் அந்த ரைடெல்லாம் அது ஒரு விமர்சனமாக வைக்கிறாங்கல்ல. இப்போ நீங்கள் திருமாவளவன் அறிவிச்சிட்டாரு நீங்கள் துணை பொதுச் செயலாளர்னு. ஓகே, இவங்களுக்கெல்லாம் ரைடெல்லாம் வந்துச்சுல்ல, இப்போ இவங்களும் அதாவது நான் ஒர்க் பண்ணதுனால எனக்கு ரைடு வந்திருக்கலாம், திமுக ஒர்க் பண்ணனால ரைடு வந்திருக்கலாம், எலெக்ஷன் சிஸ்டத்துக்குள்ள இருந்தேன் வந்திருக்கலாம், இல்லை என்னுடைய கணக்கு வழக்கில் பார்க்கறதுக்கு வந்திருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பெரிய, என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயமே இல்லை. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கக்கூடிய அவங்க வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸும் அவங்க கடமையை செய்கிறாங்க. நம்ம அதில் தெளிவாக இருக்கணும். நான் என்னுடைய இன்கம்மை நான் கரெக்டாக வச்சிருக்கணுங்கிறது தான் என்னுடைய பொறுப்பு. எனக்கு 2-3 ரைடு வந்தாங்க, என்னுடைய ரைட்டில் எதுவுமே இல்லை. எனக்கு க்ளீன் சொல்லிட்டு தான் வந்து என்னுடைய பேப்பரில் இருக்குது. ஏன்னா நான் ஆரம்பத்துலேருந்து தெளிவாக இருந்தேன். அரசியலுக்குள்ளே நுழையும் பொழுது எனக்கு வந்து வேற எந்த விதமான இன்கமும் கிடையாது. எனக்கு கரப்ஷன் பண்ண வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையவே கிடையாது. நான் உருவாக்கக்கூடிய ஒரு தொழில் வந்து என்னை சார்ந்து இருக்கு. அந்த நெருக்கடி இல்லை, இதில் நான் நெருக்கடியாவே பார்க்கல. நான் இது எல்லாரும் ஏன் நெருக்கடின்னு சொல்றாங்க? ஒரு இன்கம் டேக்ஸ் ரைடு வந்தா வரட்டுமே, ஒரு இடி ரைடு வந்தா வரட்டுமே. இல்லை, பொதுவாக திமுக விசிக எல்லா கட்சிகளும் எதிர்கட்சிகளை நோக்கி அவங்களுக்கு ஆகாத ஆட்களை கார்னர் பண்றதுக்காக தான் இதை பயன்படுத்திக்கிறாங்க. இல்லை, நான் திருப்பி சொல்றேன், ரைடு வரட்டும்ங்கிற. நான் வரதுனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ நான் வந்து என்னுடைய அக்கௌண்ட்ஸை தப்பா வச்சிருந்தேன்னா தான் ப்ராப்ளம். புதுசா வந்து எழுத முடியாது. அதுக்கான சட்டங்கள் கோர்ட்டுக்கு போக முடியும் நம்மளால. ரைடு வரட்டும், அவங்க பார்க்கட்டும். நம்ம உண்மையிலே வந்து கரப்ஷன் பண்ணியிருந்தோம்னா அவங்க வந்து அவங்க வந்து கரெக்டாக வந்து அக்கௌண்ட்ஸ் பார்ப்பாங்க. நம்ம அக்கௌண்ட்ஸ் கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே வந்து எனக்கு எந்த பயமும் கிடையாது. ஏன்னா நான் வந்து எதுவுமே வந்து ஒரு கவர்மெண்ட்ல போய் வந்து எடுத்தோ இல்லை வந்து கரப்ஷன் பண்ணக்கூடிய விஷயமோ நான் பண்ணதில்லை. என்னுடைய தொழிலுக்கான என்ன வருவாயோ அதுக்கான வந்து கரெக்டான இன்கம் டேக்ஸ் கட்டியிருக்கேன். என்னோட இண்டிவிஜுவல் என்ன இன்கமோ அதுக்கான இன்கம் டேக்ஸும் நான் கரெக்டாக கட்டியிருக்கேன். பாஜக வர சொல்லி கூப்பிட்டது அல்லது அந்த ஆஃபர் வந்தது அந்த மாதிரி ஏதாவது? இல்லை, சில விஷயங்கள் அப்படி ஒன்றும் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. வந்திருக்கு. ரைடு பேஸ் பண்ணி பயம் த்ரெட்டுங்கிறத நான் அது பார்க்கல. அரசு ஊழியர்கள் அவங்க வேலையை செஞ்சாங்க, அதுக்கான பதில் நான் கொடுத்தேன். நான் அந்த பதில் கொடுத்த பிறகு அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டாங்க. ஓகே, தனிப்பட்ட முறையில் ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா அல்லது தேர்தல் அரசியலில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நபரோ உங்களுக்கு அப்போ பாஜக வந்து அழைப்பெல்லாம் வந்துருந்துச்சு? இல்லை, பொதுவாக எல்லா கட்சிகளையும் அழைப்பு வரவங்களோட ஒர்க் பண்ணலாங்கிறது சொல்லுவாங்க ஆக்சுவலாக. பட்டு நான் என்னுடைய ஐடியாலஜிங்கிறது பொதுவாகவே எல்லாத்துக்கும் ஓப்பன்லி நான் நிறைய டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பாஜகவுக்கு எதிரான எனக்கு திருப்பியும் சொல்லுறேன், எனக்கு வந்து போஸ்டிங்கிறதோட எனக்கு வந்து ரொம்ப எக்ஸாம்பிளாக பார்க்குறது மார்ட்டின் லூதர் கிங்கையும் அம்பேத்கரையும் தான் நான் பார்க்குறேன். ஒரு ஐடியாலஜிக்கல் வார், அந்த ஐடியாலஜிக்கல் வார் இம்பேக்ட் ஆகி அந்த சொசைட்டி சமூகம் மாறி இருக்கணும். அந்த சமூகத்துல நான் நடக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். நான் எப்பயும் சொல்ற மாதிரி தான், அது சிஎம்ஓ எம்பிஓ இல்லை எம்எல்ஏங்கிறது வந்து ஒரு பவர் அத்தாரிட்டிக்கான போஸ்ட் கிடையாது. அது வந்து ஒரு பாலிசியை உருவாக்கக்கூடிய ஒரு போஸ்ட், ஒரு சட்டத்தை உருவாக்கக்கூடிய இடத்துல கூடிய ஒரு பாலிசி மேக்கர், அவ்வளவுதான். அதுல அந்த போஸ்ட் இருக்கிறனால வந்து நம்மளால பெரிய விஷயங்கள் செய்ய முடியும், இந்த போஸ்ட் இல்லாதனால இந்த விஷயங்கள் செய்ய முடியாது அப்படி கிடையாது. காந்திங்கிறது எப்பயும் எம்பியா இருந்ததில்லை, எம்எல்ஏ இருந்ததில்லை, மினிஸ்டர் இருந்ததில்லை. அவருடைய ஒர்க் வந்து சமூகத்தை நோக்கி இருக்கும், அவ்வளவுதான். அந்த அரசியலை நோக்கி தான் நான் போகணும்னு நினைக்கிறேன். நியூ ஏஜ் கேம்பெயினை நம்ம கொண்டு போகிறோம். என்ன பண்ணாலும் விசிகான்றது ஒரு சின்ன பார்ட்டி, ஒன்று ஏடிஎம்கே கூட இல்லை டிஎம்கே கூட, இப்படி தான் ட்ராவல் பண்ண முடியுன்ற நிலைமை தானே இருக்குது. 2016 உதாரணம் இருக்குது. ஒரு பல கட்சிகள் சேர்ந்து கூட்டணி அமைச்சு ஒரு கூட்டாட்சி தத்துவத்தோடு போகலாம்னு யோசிச்சா மக்கள்கிட்ட பலன் இருக்காது. ஒன்று டிஎம்கே ஒரு ஏடிஎம்கே, இதில் ஏதோ ஒரு பக்கம் ஐடியாலஜிக்கலாக ஜாயின் பண்ணணும், அவ்வளோதான ஆப்ஷன் இருக்குது. நான் நேஷனல்ஸ் பார்ட்டி அப்படிங்கிற போது தமிழகத்தில் திமுக தான் முதல்ல அண்ணா அவர்கள் வந்து ஆளுங்கட்சியாக வெற்றி பெற வச்சார் திமுகவை. அதுக்கான தொடக்கம் எப்போன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? 1949 தவறு. இன்னும் 1925 ஜஸ்டிஸ் பார்ட்டியோடைய கொள்கை தான் திகாவோட கொள்கை. அதை வந்து புதுசாக வடிவமைத்தார். நான் பிராமின் சோசியல் மூவ்மெண்ட்டை வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்பயே ஆரம்பித்தாங்க. ஸோ அதிலிருந்து தான் திமுகவுடைய வரலாறு ஸ்டார்ட் ஆகுது.
அண்ணா அவர்கள் வந்து புதுசா வந்து இந்த இந்த கொள்கைக்கு வரவே இல்லை. 67 டைரக்டாவில் 40 வருஷம் பின்புல இருக்குன்றீங்க. 25 பேர்ல நீதி கட்சியில இருந்து அவங்க வந்து ஒரு ஆளுங்கட்சியா இருந்தாங்க. நீதி கட்சிங்கிறது வந்து ஒரு போராட்ட அமைப்பு மட்டும் இல்லை, பிரிட்டிஷாரோட சேர்ந்த அன்னைக்கு இருந்த அரசியலமைப்புப்படி ஒரு ஆளுங்கட்சியா அன்னைக்கு இருந்த எலெக்ஷன் சிஸ்டத்தில் அவங்க பங்கெடுத்து சோசியல் ஜஸ்டிஸை வந்து அன்னைக்கே வந்து அவங்க உருவாக்குனாங்க. எல்லா கம்யூனிட்டிக்கும் ரிசர்வேஷன் பாலிசி கொடுக்கணும்னு சொன்னாங்க, ஓட்டுரிமை கொடுத்தாங்க, பெண்களுக்கான ஓட்டுரிமை கொடுத்தாங்க. அப்படி அதுக்கப்புறம் பெரியார் அவர்கள் வந்து நீதி கட்சியை வந்து தளர்வடைந்த போது அதை வந்து தீக்காவா மாத்தினாரு, கொள்கையை வந்து ஒருமித்தினார். அப்போ இணைந்த ஒரு இளைஞன் தான். ஸோ 49க்கு முன்னாடியே 15 வருடங்களுக்கு மேலாக பெரியார் கிட்ட வந்து அண்ணா அவர்கள் வந்து ஒரு சாதாரண மாணவனா ஒர்க் பண்ணியிருக்கிறார். அவரோட ஐடியாலஜிக்கல் வார் வந்து 25களிலே ஏற்படுத்தப்பட்டுவிட்டது. 25க்கு அதுக்கப்புறம் தான் பெரியார் அவர்கள் உருவாக்கிய திகா கழகம் ஆகட்டும், அதுக்கப்புறம் தான் திமுக கழகம். ஸோ இந்த ஐடியாலஜிக்கலும் இந்த சிந்தனைகளும் மாறுறதுக்கு காலகட்டங்கள் ஆகும். அந்த காலகட்டம் வரைக்கும் நம்மளுடைய தேர்தலருடைய அரசியல் பணியில நம்மளுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய பிரதிநிதிகள் சட்டசபையிலையும் மாநிலங்களிலும் ஒரு பிரதிநிதித்துவம் கொடுத்துட்டு தான் இருக்கும். ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா விசிகாவை தமிழ்நாட்டில் ஒரு பெரும் கட்சியை உருவெடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. நீங்க ஐடியாலஜிக்கல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க ஒரு நேரத்துல வந்து நீ கண்டிப்பா கட்சி வளர முடியும். ஆனா மாயாவதி கூட பாஜக கூட்டணியில தானே ஆட்சி அமைக்க முடிஞ்சது ஆரம்பத்துல. அதாவது அது அந்த நேரத்துல அவங்க வந்து எடுக்கக்கூடிய எலெக்ஷன் பாலிடிக்ஸ்க்கான முடிவு தான். 1999ல திமுக வந்து பிஜேபியோட சேர்ந்து கூட்டணி வச்சாங்க. அது அந்த நேரத்துக்கு அதுக்காக வந்து கலைஞர் அவர்கள் வந்து மதவாதத்தை அக்செப்ட் பண்ணாருன்னு கிடையாது. அன்னைக்கு இருந்த காலகட்டம் இந்தியாவுக்கு ஒரு நிரந்தரமான தலைவர் வேணுங்கிறத அவர் முடிவு பண்ணாரு, கூட்டணி அமைச்சாரு, ஆட்சியிலே இருந்தாங்க. ஸோ இது தேர்தல் அரசியலுங்கிறது வந்து தேர்தலுக்கான கூட்டணி மட்டும்தான். அதுல வந்து ஐடியாலஜிக்கலா இருக்கக்கூடிய ஒத்த கருத்துக்கூடிய சிந்தனை கொண்டவர்கள் வந்து அந்த எலெக்ஷன்ல வந்து சேர்றோம். சேர்ந்த பிறகு திருப்பியும் வந்து அவங்களுடைய கட்டமைப்புக்குள்ள போய் அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதுதான் தேர்தல் அரசியல். ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாகவும் சரி அல்லது விசிகாவை நெருங்கி பார்த்ததுலையும் சரி, தமிழ்நாட்டு சூழலுக்கு விசிகாவை ஒரு முதன்மை பார்ட்டியா கொண்டு வந்துட முடியும். கண்டிப்பா இன்னைக்கு நார்த் பெல்ட்ல ஒரு முதன்மை பார்ட்டியா விசிகா இருக்கு. ஸோ ஒரு 10 வருஷத்துல விசிகா எந்த இடத்துல இருக்கும் அல்லது திருமாவளவனை எந்த இடத்துல வைக்கணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா 10 வருஷத்துல வந்து விசிகா வந்து கூட்டணி ஆட்சி முறையில இருக்கும். ஸ்டேட்ல கண்டிப்பா சென்ட்ரல்ல ஒரு மினிஸ்டர் கண்டிப்பா இருப்பாங்க, கண்டிப்பா கூட்டணி ஆட்சி முறையில இருப்பாங்க. ஏன் திருமாவளவன் அவர்கள் வந்து துணை முதலமைச்சராக கூட ஆவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. GUVI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. இனிமே அவனை உயிரோட விடக்கூடாது.